HBO எபிசோட் 5க்கான ஒரு சில நியூ போட்டோஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இந்த சீரிஸோட ஷோ ரன்னர் ஐரா பார்க்கர் ரெடிட்ல ஒரு Q&A போட்டிருந்திருக்காரு. அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் அண்ட் தியரிஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துருவோம். எபிசோட் 5 நமக்கு 16th மண்டே தான் ரிலீஸ் ஆகும். எபிசோட் 5ல பேட்டில தாண்டி மேஜர் டெத் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த சீரிஸும் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி ஒரு மேஜர் பிளாட் ட்விஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸோட டெத் இருக்கும். நெட் ஸ்டார்க்கோட டெத், டிரியனோட வைல்ட் ஃபயர் அட்டாக், ரெட் வெட்டிங்ல ராப் ஸ்டார்க் அண்ட் கேட்டலினோட டெத், ஈகிரிட்டோட டெத், ஸ்டானிஸ் பராத்தியனோட பொண்ணு செரீனா பலி கொடுக்கிறது, பேட்டில் ஆஃப் தி பாஸ்டர், இந்த எல்லா ஈவெண்ட்டுமே கடைசி எபிசோடுக்கு முன்னாடி எபிசோட்ல தான் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடான இந்த எபிசோட் 5ல மேஜர் டெத் இருக்க போகுது. எல்லாரும் மனசை தேத்திக்கோங்க. அதை தாண்டி இந்த எபிசோட்ல டன்கோட சின்ன வயசு போர்ஷனையுமே காமிக்க போறாங்க. ஆனா எபிசோடோட லென்த் வெறும் 30 மினிட்ஸ் தான். அப்படிங்கும் போது 30 மினிட்ஸ்ல பேட்டிலையும் காமிச்சு டன்கோட பிளாஷ்பேக்கையும் காமிச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல டன்கோட பிளாஷ்பேக்ல காமிச்ச அந்த பொண்ணு வந்து ரேஃப் அப்படிங்கிற கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் வீடியோலயே டன்க்கு சின்ன வயசுல ஃபிளே பாட்டம்ல இருக்கும்போது அவனுக்கு ஃபெரட், ரேஃப் அண்ட் பர்டிங் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்திருப்பேன். அதுல ரேஃப் அப்படிங்கிற கேரக்டரா தான் இந்த பொண்ணு இருக்க போகுது. டன்க்கும் இந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபயர் ரெபிலியன் முடிஞ்ச பீரியட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேட்டில் ஃபீல்டுல இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. அதை தாண்டி இன்னும் நிறைய டிஃபரெண்டான லொகேஷன்ல இருக்கிற மாதிரி சில இமேஜஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டில்ல டன்க் அப்பப்ப ஒரு சீனா நினைச்சு பாப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இமேஜ்ல ஆர்லன் தூங்கிட்டு இருக்கும் போது டன்க் ஆர்லனுக்கு தெரியாம ஆர்லனோட ஸ்வாட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இதுதான் டன்க் நைட்டா மாறணும் அப்படின்னு நினைச்ச தருணமா இருக்கலாம். கிட் டன்கோட கேஸ்டிங்க பாராட்டியே ஆகணும். ஐ மீன் என்னதான் இன்னும் நம்ம எபிசோடுல அந்த கிட் போர்ஷனை பார்க்கல அப்படின்னாலும் இந்த இமேஜ்லயே இந்த வெர்ஷன் டன்க பார்க்கும்போது நமக்கு ஷோல பாக்குற வெர்ஷன் டன்க் ஞாபகத்துக்கு வராரு. ஆர்லனோட ஒரு இமேஜையுமே காமிச்சிருக்காங்க. ஒரு எபிசோடுக்கும் ஏதாவது ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கும். இந்த எபிசோட்ல என்ன ஃபன் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டெஃபன் ஃபாசோவோட ஆர்மர் லுக் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ஆர்மர்ல ஜஸ்ட் அவங்க ஆப்பிள் சைஸ்ல மட்டும் ஆட் பண்ணாம அது கூடவே அதோட கொடிகளையும் ரொம்ப டீடைலா ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே லைனல் பராத்தியன் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் கேரக்டரா இருந்திருப்பாரு. இந்த பேட்டில்ல அவரோட பங்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுப்போம். லைனல் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் போடுங்க. புக்ல இந்த பேட்டிலுக்கு பேலார் அவரோட சன்னான வலாரோட ஆர்மரை கடன் வாங்கி போட்டுக்கிட்டு வர மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருந்திருப்பாங்க. பட் சீரிஸ்ல அதை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் பேலாரோட ஆர்மரை பார்த்தா வலாரோட ஆர்மர் மாதிரி தான் இருக்கு. பட் ரெண்டுமே சேமா அப்படிங்கறது தெரியல. இருந்தாலும் இவரோட ஆர்மர் மாசா தான் இருக்கு. மேக்கர் அண்ட் ஏரியனோட ஆர்மருமே ரொம்ப அக்ரெசிவா காமிச்சிருக்காங்க. ஏரியனோட ஆர்மரை நம்ம எல்லா ட்ரெய்லர் அண்ட் எபிசோட்லயுமே பார்த்திருக்கோம். பட் இங்க அவனோட குதிரையோட ஆர்மருமே ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஃபைனலா எக் அந்த பேட்டில ரொம்ப சீரியஸா பாக்குற மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐரா பார்க்கர் ரெடிட்ல போஸ்ட் பண்ண ஆஸ்க் மீ எனிதிங்ல ஃபேன்ஸ் கேட்டிருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस அண்ட் ஆன்சர்ஸ் பத்தி பாத்துருவோம். நிறைய क्वेश्चंसக்கு ஐரா பார்க்கர் ஆன்சர் பண்ணிருக்காரு. பட் அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எபிசோட் 3ல ஒரு ஃபோர்ச்சூன் டெல்லர் லேடி வந்து எக்கோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற விதமா ஒரு ப்ராஃபஸியை சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அந்த ப்ராஃபஸிய உண்மையிலேயே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் சொன்னாங்களா. இதனால எக்குக்கு டிராகன் ட்ரீம் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி டிராகன் ட்ரீம் வந்தா எக்குக்கும் மேட்னஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு ஐரா பார்க்கர் இந்த தியரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது உண்மையிலேயே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ஃபோர்ச்சூன் டெல்லர் லேடி தான் எக்கோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் சீசனுக்கான ஒரு ஃபோர்ஷேடா மாதிரி. அதை தாண்டி கேட்ஸ்பா டேகர் இந்த டைம் லைன்ல இருக்குதா அப்படிங்கறதையும் கேட்டிருக்காரு. அந்த கேட்ஸ்பா டேகரை வச்சுதான் ஆரியா நைட் கிங்க கொண்டு இருப்பா. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல விசரிஸ் கிட்ட இருந்து ஏகன் கிட்ட போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏகன் கிட்ட இருந்து ஏமன் எடுத்திருந்திருப்பா. அப்ப இந்த டைம் லைன்ல அந்த டேகர் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் क्वेश्चन. இதுக்கு ஐரா பார்க்கர் சிம்பிளா நம்மளால லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சீரிஸ்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சீரிஸ் மெயினா டன்கன் எக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மூவ் ஆகுது. அதனால அந்த டேகர் இந்த ஸ்டோரிக்கு தேவையில்ல. அதனாலதான் எதுக்கு பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் தான் ரொம்ப புக்குக்கு அக்யூரேட்டா இருக்கிற ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த ஸ்டோரி இருக்கணும், எந்த ஸ்டோரி இருக்க கூடாது அப்படின்னு எப்படி டிசைட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு क्वेश्चनக்கு நம்ம சீரிஸ்ல பார்த்த பிகினிங் தான் புக்லயும், நடுப்பகுதியும் அதேதான், எண்டும் அதேதான். இதுக்கு இடையில இந்த ஸ்டோரியை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக எங்களால என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லைக் லைனல் பராத்தியனோட டின்னர் சீன் மாதிரி. ஏன்னா புக்ல லைனல அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சீரிஸ்க்கு 3 சீசனை தாண்டி ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற ஒரு क्वेश्चनக்கு ஐரா பார்க்கர் அவருக்கு ஜார்ஜ் R.R. மார்ட்டின் வந்து 10 to 12 ஸ்டோரிஸா கொடுத்திருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. அபிஷியலா இந்த டன்கன் எக் புக் வந்து 3 தான் இருக்கு. அதை தாண்டி ஜார்ஜ் R.R. மார்ட்டின் கிட்ட இன்னும் 10 to 12 புக்ஸ்க்கான ஸ்டோரிஸ் இருந்திருக்கு. அதை இப்போதைக்கு ஐரா பார்க்கர் கிட்ட கொடுத்திருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்த சீரிஸ்க்கு 3 சீசனை தாண்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஐரா பார்க்கர் சொன்ன மாதிரி 10 சீசன்
வருமா அப்படின்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 5 சீசன் வரலாம். மார்வலுக்கு கெவின் ஃபைஜ் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்ல வரப்போற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க கெவின் ஃபைஜா இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இப்பொழுதுக்கு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா டன்கன் எக்ல தான் இருக்குது. பட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐரா பார்க்கர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஐரா பார்க்கர் ஷோரனரா வந்தா நல்லா தான் இருக்கும். ஒரிஜினல் ஸ்டோரியை பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்ம வீடியோலயும் வந்திருக்கு. ஏமன் டார்கெரியனை ஏன் இதுவரை காமிக்கல அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஏமன் டார்கெரியனை கேஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க போல, பட் சீசன் 1ல அது தேவையில்லை அப்படின்னு கேன்சல் பண்ணி இருந்திருக்காங்க. ஐரா பார்க்கர் மேபி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சீசன் 2ல கண்டிப்பா நம்ம ஏமன் டார்கெரியனை பார்ப்போம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல டன்கன் எக் ஏமன் டார்கெரியனை மீட் பண்ற மாதிரி இருக்கும். புக்ல இருக்கிற எந்த சின்ன கேரக்டரை ஷோல இன்னும் டீடைல் அண்ட் டெப்தா கொடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு லைனல் பாராத்தீனுக்கு புக்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அதனால லைனல டீடைலா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐரா பார்க்கர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதை நம்மளால சீரீஸ்லயே பார்க்க முடியுது. ஆல்சோ சார் ராபின் ரெஸ்லிங்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ராபின் ரெஸ்லிங்கோட கேரக்டர் கொஞ்சம் மிஸ்ட்ரியா நல்லா இருந்துச்சு. பாப்போம் ஃபியூச்சர்ல அவரோட கேரக்டரை டெப்தா கொடுக்கறாங்களா அப்படின்னு. எபிசோட் 1ல டன்கோட பாத்ரூம் சீன், எபிசோட் 2ல ஆர்லனோட அந்த ஜெயண்ட் திங் சீன், இது யாரோட ஐடியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப ஃபன்னா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு ஆன்சரா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதுவா பட் ஆக்சுவலி ஐரா பார்க்கர் உண்மையிலேயே அந்த கமெண்ட் பண்ணவர அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு ஃபன்னியா தான் ஆன்சர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எபிசோட தாண்டி அந்த சீரிஸுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம பிளட் டிரைவனோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு, இன்னும் ப்ரீவியஸ் எபிசோட் பிரேக் டவுன் பார்க்கல அப்படின்னா அதை பாத்துட்டு இருங்க.